சிம்பிளாக ஈஸியாக டபுள் பீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லீமா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ்னு சொல்லலாம். இதில் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர், இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு கொடுத்தாகணும். நம்ம குழம்பாகவோ சுண்டலாகவோ வச்சு கொடுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கப் பட்டர் பீன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 8 மணி நேரம் இதை கண்டிப்பாக ஊற வச்சே ஆகணும். அப்போ தான் இது சாஃப்ட் ஆகும். இதுலேயே பார்த்திங்கன்னா சிவப்பும் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப நம்ம வேக வைக்கணும். இதுலேயே தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாய் தூள் கூட பொறுத்துனா போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் விட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நான்வெஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும், அந்தளவுக்கு சத்துக்கள் இருக்குது. இப்போ இதை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் வெந்தயம், மிளகு கூட நீங்கள் போடலாம். இதுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய், நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயப்பொடி கண்டிப்பாக போடணும். இது ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஸோ இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு 2 தக்காளியை பொடி பொடியாவோ இல்லை ஒரு ரஃபாவோ நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி விழுது கூட போட்டுக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளியே பிடிக்காதவங்க நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போது வரமிளகாய், வேக வச்ச டபுள் பீன்ஸ் இதையும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏற்கனவே இது வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த கிரேவியை நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த கிரேவி பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. ஏன்னா நம்ம புளியெல்லாம் ஊற்ற போகிறோம். இப்போ இதில் குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். இந்த சாம்பார் தூள்லேயே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு திக்னஸை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு லெமன் சைஸ் புளியை 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஜூஸாக எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது லைட்டாக கொதிச்சு விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணி அப்படிங்கிறது ஒரு 1/2 கப் இருக்கும். ஸோ இதில் ஒரு சிலர் தேங்காய், சோம்பு அரைச்சும் போடுறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அப்படியும் போட்டுக்கலாம். அது இன்னொரு வேரியேஷன் சொல்லலாம். இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. நம்ம இதை மசாலா இறங்கிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக இதில் கொஞ்சமாக வெல்லம் போடுவோம். அந்த வெல்லம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த புளியோட ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் நல்லெண்ணெய் தூவலாம், இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தூவலாம். பட் கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சமாக ஃப்ளேவரை மாற்றி விடும். ஸோ புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் நம்ம கொத்தமல்லி தலையை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது கூட. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான்.